வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட செகண்ட் எபிசோட். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல உருவான கனா படத்துல இருந்து ஒரு டயலாக் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஹீரோயின் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களே நொந்து நூடுல்ஸ் ஆகி, அட போங்கப்பா கிரிக்கெட்டே வேண்டாம் அப்படின்னு சோர்ந்து போயிடுறாங்க. அப்போ அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி அவ அம்மா அசத்தலான ஒரு டயலாக் சொல்லுவா. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். இந்த வசனம் ஒரு ஆழமான கருத்து சொல்றது, அதுவும் ஸ்பெஷலா 90s கிட்ஸ்க்கு. நம்ம ஆசைகள் மாறிண்டே இருக்கிற காலம் ஆயிடுச்சு. ஆசைப்படுற எல்லாரும் அப்படி ஆசைப்பட்டதை அடையறதில்ல. ஆசைக்கும் அதை அடையறதுக்கும் இருக்கிற இடைவெளி தான் நம்ம யாருன்னு தீர்மானிக்குது. ஒரு நார்மல் மேனுக்கும் சூப்பர் மேனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இது. நம்மளோட ஆசையை அடையறதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சி சில நாட்களோ இல்ல சில வாரங்களோ தான் தாக்கு பிடிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன்ஸே எடுத்துப்போமே. ஜிம் ஜாயின் பண்ணணும், டயட்ல இருக்கணும், இந்த மாதிரி அடுக்கிண்டே போகலாம். ஆனா அது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கு தான் நம்ம ஹீரோயினோட அம்மா அடம் பிடிக்க தெரியணும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஆசையை அடையறதுக்கு பிடிவாதமா போராடணும். ஆசையை அடையறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் கூட சோர்வாகாம கரெக்ட் ரூட்ல போயிட்டே இருக்கணும். இந்த பயணத்துல எந்த நெகட்டிவிட்டிக்கும் காது கொடுக்காம நம்ம வெற்றி பாதையில நம்ம ஃபோக்கஸ்டா பயணிக்கணும். காதுன்னு இருந்தா கேட்க தானே செய்யும், கரெக்டு தான். ஆனா அதுக்கும் ஒரு வழி இருக்கே, கில்லிங் ஆண்ட். ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எறும்பில்ல, இது ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேண்டமா நம்மளை பத்தி நம்மளே ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற மாதிரி தாட்ஸ் வரலாம். என்னால முடியாது, நான் செம்மையா சொதப்புவேன், ஐயோ நான் இதுக்கு சரிப்பட்டே வரமாட்டேன், இப்படி நிறையா. அதுதான் ஆண்ட். ஸோ இப்போ இந்த ஆண்டை அழிக்கணும்னா நெகட்டிவ் தாட்ஸை ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்காம ஒரு கமா போட்டு பாசிட்டிவ் தாட்ஸை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் முடியாது தான், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக முடியும். நான் செம்மையாக சொதப்புவேன்ப்பா, ஆனால் நிதானமாக பண்ணால் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். இதுதான் கில்லிங் ஆண்ட். பாசிட்டிவிட்டியோடு இருக்கிறது எவ்வளோ சிம்பிள் இல்லை? சரி, ஆண்டெல்லாம் அழிச்சிட்டு வெற்றி பாதையில் தொடர்ந்து போனால் சம்டைம்ஸ் நம்மளோட டார்கெட் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி தோணும். அப்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு நினச்சோம் வச்சுக்கோங்களேன், நாட்களும் ஓடி போயிடும், நம்ம ஃபோக்கஸும் போயிடும். இப்போ ஒரு 8th படிக்கிற பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவன் நம்ம கிட்ட வந்து நான் எப்போ டாக்டர் ஆவேன் அப்படின்னு கேட்குறான் வச்சுக்கோங்க. இன்னும் 10 years ஆகும்பா அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படின்னு ஆடி போயிட மாட்டான், இவ்வளோ நாள் முயற்சியான்னு. ஸோ நம்ம இலைக்க கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்மாலர் டார்கெட்ஸாக ஆக்கிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட் 10th, அப்புறம் 12th, அப்புறம் MBBS அப்படின்னு 1 at a டைம்னு எஃபர்ட் போடணும். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ்னு தெரிஞ்சா நம்ம மனசு வேகமாக போராடுமா. அதுதான் இந்த டெக்னிக். கடைசியா முக்கியமான ஒரு பிரின்சிபல், நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோன்னு நம்ம மேல நம்மளே ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கணும். ஆல்கமிஸ்ட் புக்கில் அதோட ஆத்தர் பாலோ கோயிலோ என்ன சொல்லியிருக்காருன்னா, when you want something all the universe conspires in helping you to achieve it. அதாவது நம்ம ஒன்று வேணும்னு உறுதியாக முடிவு பண்ணிட்டா இந்த பிரபஞ்சமே அதை நடத்தி வைக்க வழிவகுக்குமா. ஸோ முடியாதுங்கிற வார்த்தையை நம்ம அகராதியிலேருந்து ஃபஸ்ட்டு தூக்குறோம். நம்ம கேப்டன் ஸ்டைலில் சொல்லணும்னா, முடியாது எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை. ஒன்று மட்டும் மறக்கவே கூடாது, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸோ வெற்றி கொடி கட்டலாமா? இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பற்றி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.